மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கேள்வி கேட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேவசேனா கேட்ட கேள்வி, நீங்கள் சாட்சி சொன்னது பொய் தானே, நீங்கள் பொய் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரஞ்சிதா என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கதவை திடீர்னு திறந்து யாரோ வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி போலீஸோடு வராங்க. அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல, எப்படி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னு தெரியல. மல்லி எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே அது எப்படியாவது கண்டுபிடிச்சி யார் மூலமாவது தெரிஞ்சு அங்கே வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி உள்ளே வரவும் மல்லி இருந்துட்டு மறைஞ்சிடுறாங்க. தேவசேனா என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு வேளை எங்கேயோ விழுந்துட்டு இருந்தாங்க, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. அதுக்குள்ளே ரஞ்சிதா பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல. ராஜேஸ்வரி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஒரு வேளை இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பதில் வர்ற நேரத்தில் ராஜேஸ்வரி இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி ரஞ்சிதா கிட்டேருந்து உண்மை வாங்குவாங்கன்னு தெரியல. எப்படி போயிட்டு கோர்ட்டில் வாதாடுவாங்கன்னு தெரியல தேவசேனா. இதுக்கப்புறம் வேறு ஒரு பிளான் போடுவாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு.